ராமதாஸ் ஆதரவு எம்எல்ஏ அருள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி சேலம் எஸ்பி அலுவலக படிக்கட்டில் அமர்ந்து பாமக எம்எல்ஏ சதாசிவம் தலைமையில் அக்கட்சியினர் தர்ணாவில் ஈடுபட்டனர். கூடுதல் தகவல்களை வழங்குகிறார் செய்தியாளர் ரமேஷ். வணக்கம் ரமேஷ், விவரங்கள். வணக்கம். சேலம் மாவட்டம் வாழப்பாடி அருகே நேற்று பிற்பகலில் சேலம் மேற்கு சட்டமன்ற உறுப்பினர் அருள் மற்றும் அவரது ஆதரவாளர்கள் சென்றனர். அப்போது இரண்டு தரப்பினரிடையே வாக்குவாதம் ஏற்பட்டு தகராறில் முடிந்தது. இந்த சம்பவம் தொடர்பாக அருள் ஆதரவாளர்கள் 9 பேர் சேலம் அரசு தலைமை மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார்கள். பின்னர் இவர்கள் ஏத்தாப்பூர் காவல் நிலையத்தில் புகார் செய்தனர். இதன் பேரில் இன்று காலை 7 பேர் கைது செய்யப்பட்டு விசாரணை நடக்கிறது. இந்த நிலையில் அருள் எம்எல்ஏ மற்றும் அவரது ஆதரவாளர்கள் மீது நடவடிக்கை எடுத்து அவர்களை கைது செய்ய வேண்டும் என வலியுறுத்தி மேட்டூர் சட்டமன்ற உறுப்பினர் சதாசிவம், மயிலம் சட்டமன்ற உறுப்பினர் சிவக்குமார், இளைஞர் சங்க தலைவர் கணேஷ்குமார் மற்றும் திரளான பாமக நிர்வாகிகள் தொண்டர்கள் தற்போது சேலம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகம் வந்தனர். பின்னர் அதிகாரிகளை சந்தித்து உடனே நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டனர். பின்னர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகம் படிக்கட்டுகள் அமர்ந்து சிறிது நேரம் தர்ணா செய்தனர். இதனையடுத்து காவல்துறை உயர் அதிகாரிகள் வந்து அவர்களை சமாதானம் செய்தனர். இதன் பின்னர் உடனே எஃப்ஐஆர் பதிவு செய்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சதாசிவம் எம்எல்ஏ கேட்டுக்கொண்டார். இது குறித்து தற்போது போலீசார் விசாரணை செய்து வருகிறார்கள். பாமக நிர்வாகிகள் தொண்டர்கள் தற்போது மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தை திரண்டு காத்திருக்கிறார்கள். இதனால் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.